ஹாய் வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நாளைக்குள்ள டைட்டில் வினர் யாருங்கிறது அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ற அநியாயம் மட்டும் ஒரு குறவே இல்ல. டெய்லி இந்த மனுஷன் பண்ற அட்டகாசம் பார்க்கவே இல்ல. எனக்கு இருக்குது ஒரே கேள்விதான், இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 இவ்வளவு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ள எடுத்திருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு சான்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சரி, அட்லீஸ்ட் ஒரு சேஞ்ச் ட்ரை பண்ணுவோமா, ஒரு மாற்றத்தை உள்ள கொண்டு வருமா இந்த மனுஷன் இதை ட்ரை பண்ணாரா? இல்லவே இல்ல. இந்த மனுஷன் பிஹேவியர்ஸ் இவ்வளோத்தையும் இப்படி பொறுத்துக்கிட்டு எல்லாமே இருக்காங்க. இது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஷோல டெலிகாஸ்ட் பண்றாங்கிறதா எனக்கு இருக்க ஒரே கொஸ்டின். அது பத்தினது தான் இந்த வீடியோ. வாட்டர்மெலன் ஸ்டார் உள்ள வரதுக்கு முன்னாடி பெருசா எதுவுமே பண்ணல. ஒரு 4-5 குறிப்பிட்ட சீன்ஸ் எடுத்து வச்சிருந்தார் சில படங்கள்ல. அந்த சீனை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்றேங்கிற பேர்ல அதை அசிங்கப்படுத்தினாரு. அதுல ஒன்று தான் அந்த கஜினி படத்துல அந்த வாட்டர்மெலன் வச்சுக்கிட்டு சூர்யா பண்ண சீன். அதை வச்சுக்கிட்டு பின்னுக்கு ஒரு வாட்டர்மெலன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் வந்துருச்சு. அதை தாண்டி எதுவுமே பண்ணல. அதை வச்சு நிறைய இடங்கள்ல வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. நிறைய இடங்கள்ல வந்து அதை வச்சு ட்ரை பண்ணாரு, ப்ரோமோட் பண்ண ட்ரை பண்ணாரு. அண்ட் அவர் ஒரு மாதிரி ஃபங்கியா பண்றாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே எடுத்து கலாய்க்க ஆரம்பிச்சு அது ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல பெருசாகி ஃபேமஸ் ஆயிட்டாரு. நானே நிறைய இடங்கள்ல எனக்கு பாப்பப் ஆகி வந்து வீடியோஸ் பார்த்து நானே ஓப்பனா சிரிச்சிருக்கேன். பட் ஆனா அந்த இடத்த சிரிச்சு நம்ம மூவ் ஆன் பண்ணாம அதை வந்து ஒரு பெருசா எடுக்க போயிட்டு இந்த மாதிரி சில க்ளோன்ஸ் எல்லாம் வெளியில வராங்க, ஃபேமஸ்னு சொல்லிக்கிட்டு நாங்களும் ஸ்டார் தான் சொல்லிக்கிட்டு நாங்களும் ஆக்டர் ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு அப்படி வந்து ஒருத்தர் வந்து பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல தமிழ் எடுத்து போட்டாங்க. உள்ள வந்த மனுஷன் பிஹேவியர்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது எல்லாம் பார்த்தோம். அதுதான் ஒரு ஆக்சுவலா ரியல் டேலண்ட் இருக்க ஒரு மனுஷன் வந்து பிஹேவ் பண்ற விதத்துக்கும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லி ஃபேமஸ் ஆகி உள்ள வரவங்க பண்ற பிஹேவியர்ஸ்க்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதுக்கு இந்த மனுஷன் ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். கண்டிப்பா நல்ல விதமா இல்ல, கெட்ட விதமா. ஆரம்பத்துல வந்ததுல இருந்து இந்த மனுஷன் பெர்ஃபார்மன்சஸ் டாஸ்க் வைஸ் எதுவுமே ஒண்ணுமே நல்லா பண்ணல. அண்ட் ஒரு சில டாஸ்க்ல பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட அதுல வந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண முடியாம எத்தனையோ தடவை வெளியில இறங்கி போயிருக்காரு. ஸ்பெஷலி அந்த மன்னர் டாஸ்க் எல்லாம் கூட உடுப்பெல்லாம் கலட்டி வீசிட்டு போயிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு டாஸ்க்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதை வேற விதமா போர்ட்ரேட் பண்ணணும், வேற ஏதாச்சும் காரணங்கள் சொல்லி வெளியில போகணும். அதுக்காக அந்த மனுஷன் அது இதுன்னு சொல்லி வெளியில போனது நம்ம நிறைய இடங்களை பார்த்திருக்கோம். அது ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய டாஸ்க் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதர்வைஸ் எந்த டாஸ்க்லயுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மரா, பெஸ்ட் பெர்ஃபார்மரா எங்கேயுமே வரல. அடுத்த விஷயம், பொண்ணுங்க கிட்ட இந்த மனுஷன் பிஹேவ் பண்ற ஸ்டைல். நிறைய பொண்ணுங்க கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வல்கரா பிஹேவ் பண்ணிருக்காரு. மடியில படுக்கிறேன், கையை பிடிக்கிறேன், கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கேவலமா பிஹேவ் பண்ணிருக்காரு. அட் தி சேம் டைம் நிறைய இடங்கள்ல வந்து ட்ரெஸ் போடாம, மேல ஷர்ட் போடாம, அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய ரொம்பவே அசிங்கமா பிஹேவ் பண்ணிருக்காரு. ஏன் அப்படின்னா இதுல எவ்வளவு பேர் பாக்குறாங்க, ஸ்பெஷலி குழந்தைங்கள்ல இருந்து அம்மால இருந்து எல்லாமே பாக்குறாங்க. நான் கூட நிறைய வயசானவங்க கிட்ட, எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கேட்டேன், ஏன் நீங்க எல்லாம் பிக் பாஸ் பாக்குறது இல்ல? ஆரம்பத்துல அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு தான் உட்காந்து, ஏன் இப்ப நீங்க அதெல்லாம் உட்காந்து பாக்குறது இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அது என்ன எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கானுங்க, உள்ள உடுப்பா உடுத்திக்கிட்டு இருக்கானுங்க, அப்படி பண்றானுங்க, இப்படி பண்றாங்க. இதெல்லாம் வீட்டுல பெரியவங்க அவ்வளவு அன்கம்ஃபர்டபிள் பண்ற சிச்சுவேஷன்ஸ். இதெல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோல காட்டுறாங்க. சோ அதை ஏன் அவாய்ட் பண்ணல? அதுக்கே ஒரு வார்னிங் கொடுக்கல. ஈவன் விஜய் சேதுபதி அவர்கள் இதை பத்தி எங்கேயுமே பேசினதா இல்ல. அண்ட் அடுத்த விஷயம், நிறைய இடங்கள்ல வந்து இந்த மனுஷன் கேஸ்ட பத்தி பேசியிருக்காங்க. நான் இதுக்கு முன்னுக்கு இருக்க வீடியோலையும் சொன்னேன். அண்ட் இதெல்லாம் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஷோல இது இப்படி வந்து பப்ளிக்கலி ப்ரோமோட் பண்ணலாமா? கேஸ்ட்னால எவ்வளவு இடங்கள்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு வயலன்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு இடங்கள்ல ப்ரூட்டலான பிஹேவியர்ஸ் எல்லாம் நடந்துச்சு, எவ்வளவு ப்ரூட்டலான சில சம்பவங்கள் நடந்துச்சுங்கிறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம், நடந்துகிட்டு தான் இருக்குங்கிறதையும் நம்மளும் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இவ்வளவு பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோல இந்த கேஸ்ட பத்தி பேசுறது, அது வந்து ப்ரௌடா சில இடங்கள்ல வந்து சொல்றது, அது வந்து இப்படித்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறது, அது எப்படி இவங்க வந்து அலோவ் பண்றாங்க? இல்லனா வந்து இது வந்து ரொம்ப கேஷுவல் ஆயிருச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய क्वेश्चन இருக்கு. அடுத்து இந்த மனுஷன் பிஹேவியர், ஸ்பெஷலி ஈவன் நேத்து கூட வந்து துஷாரோட லைக் அது வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா இல்லையா? இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வெளியே காட்டும்போது ஒரு பக்கம் காமெடியா அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க, பட் இன்னொரு பக்கம் அந்த சேட் ரியாலிட்டி என்ன அந்த சொசைட்டில இது வந்து ரொம்ப நேச்சுரலா அக்செப்ட் பண்ணிக்கிறோமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோல இதை காட்டுறது, ஸ்பெஷலி தமிழ் ரியாலிட்டி ஷோல இதை காட்டுறது நம்ம அதை நார்மலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்றோமா அப்படிங்கிறது வந்து நான் கேட்கிறேன். அடுத்த விஷயம் வந்து இந்த வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளவு இடங்கள்ல ரொம்ப அசிங்கமா இந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருந்தாரு. நேத்து கூட வந்து ரம்யா கிட்ட பேசும்போது இந்த சாப்பாடு ஒளிச்சு வச்சேன் அப்படி இப்படிங்கிறது கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாத விஷயம். ஈவன் அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால கூட அதை நம்ம வந்து மறைச்சிட்டு லைக் அதை வெளியில சொல்லாம அதை வந்து வேற மாதிரி காட்டி அப்படி பண்றதுதான் ஒரு பெருந்தன்மை. அதை கூட வெளியில வந்து சாப்பாடு இல்ல அவங்க ஒளிச்சு வைக்கிறாங்க, அப்படி பண்றாங்க. லைக் ஒரு டாக்டருக்கு படிச்ச மனுஷன் இப்படியா பிஹேவ் பண்ணுவாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அண்ட் அடுத்து அது மட்டும் இல்லாம இந்த பிரவீன் கிட்ட பேசும்போது ஃபேமிலி எல்லாம் எடுத்து பேசுறது, எப்படியும் வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட குடும்பம் நடத்துறாங்க, சந்தேக பேர்வழி, இது காமெடியா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு லிமிட் இல்லையா? அட் சேம் டைம் வந்து லைக் உள்ள வந்து டாஸ்கா இருக்காங்க, ஒருத்தர் வந்து கலாய்ச்சிக்கிறாங்க, ரோஸ் பண்ணிக்கிறாங்க, அது அவங்களுக்குள்ள இருக்கணும். அது எப்படி பர்சனலா பேசலாம்? உள்ள இருக்கவங்க வந்து வெளியில இருக்க ஃபேமிலி எடுத்து பேசலாம். இதெல்லாம் வந்து உள்ள பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்கு? லைக் வெளியில இருந்து பாக்குற நமக்கே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ஃபோர்வர்ட் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சேன். நான் அப்படி இருக்கும்போது பார்க்குற நமக்கே இவ்வளோ அசிங்கமா இருக்கும்போது அதை பேசும்போது கேவலமா தெரியலையா? இதெல்லாம் இப்படி அலோவ் பண்றாங்க. இந்த ஒரு சில விஷயங்கள் நான் ஏன் இதை வைக்கிறேன்னா வந்து சொசைட்டில ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி இருக்கிறத இப்படி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சில நல்ல இம்பாக்டையும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸையும் வந்து ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ் கொடுக்கணும். தமிழ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ரியாலிட்டி ஷோங்கிறது பிக் பாஸ் தான், வேற எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஷோல இருந்து ஒரு சில நல்ல விஷயங்களை, ஒரு புது புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுமே தவிர இந்த மாதிரி க்ளோன்ஸை உள்ள வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அநியாயம்
அநியாயத்தையும் அசிங்கமான வேலைகளையும் வெளியில காட்டி அது ரொம்ப நேச்சுரல், ரொம்ப கேஷுவலா இருக்கு, இப்ப அதெல்லாம் வந்து சகஜமா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது வந்து ஒரு மாதிரி எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோன் வெளியில வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி அதுல கிடைச்ச ஒரு ஷார்ட் டைம் ஃபேம்ல எவ்வளவு பெரிய ஒரு பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்குள்ள வர முடியும்னா அந்த மாதிரி எத்தனை பேர் நாளைக்கு கிளம்பி வருவானுங்க? ஈவன் நல்ல டேலண்ட் இருக்க ஒரு மனுஷனு கூட என்ன யோசிப்பான், நான் இப்படி பண்ணா எனக்கு ஏதாச்சும் கிடைக்காது, எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, மேபி நான் இந்த மாதிரி நெகட்டிவ் ஏதாவது ட்ரை பண்ணா, இந்த மாதிரி ஏதாச்சும் கேவலமா ட்ரை பண்ணா, ஏதாச்சும் மொக்கையா ட்ரை பண்ணா, இந்த மாதிரி தான் எனக்கு ஏதாச்சும் மேபி நல்ல ஒரு ஷோக்கு வெளியில போனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இல்ல ஒரு படத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சோ அதனால எல்லாருமே இந்த ஒரு ஷேட்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. சோ அதுக்கு இது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கெட்ட எக்ஸாம்பிளா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை ஏன் பிக் பாஸ் தமிழ் ரியாலிட்டி ஷோ பண்றாங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஸ்பெஷலி இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து does not deserve to be in this show. ஏன்னா இந்த ஷோ எவ்வளவு பெரிய ஷோ, இந்த ஷோல எவ்வளவு டேலண்ட்ஸ் தான் வெளியே வந்திருக்காங்க. சாண்டி அவர்கள், கவின் அவர்கள், ஹரிஷ் கல்யாண் அவர்கள் எவ்வளவு பேர் வந்து வெளில நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ண அதே ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்படி ஒரு க்ளோனை கொண்டு வந்து வைக்கிறாங்கிறது தான் ரொம்ப அசிங்கமா இருக்கு. இது பத்தின அபிப்பிராயம் உங்களுக்கு என்ன? இதையும் நீங்க அப்படித்தான் யோசிக்கிறீங்களா, சரின்னு நினைக்கிறீங்களாங்கிறது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. See you guys.